இவரு டேர்னிங்லயும் கவனமா தான் ஓட்டணும். இப்படிங்கிறதுக்குள்ள கார் டைரக்ஷன் மாறிடும். எங்க கார் ஓட்டும் போது கவனம் ரோட்ல இருக்கணும். ஏதோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் மாதிரி சீன் போட்டா இப்படிதான் ஆகும். விஜய், ஏன்டா காவேரியை திட்டுற? அவளே பாவம் அடிபட்டு வந்து நின்று இருக்கா. இங்க பாருங்க, அடிபட்டுச்சேன்னு ஆதங்கத்துல தான் திட்டுறான். டேய் விஜய், நீ கத்து குடுக்கறேன்னா பக்கத்துல நீயும் தானடா இருந்திருப்ப. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. பாட்டி இல்ல, அது காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. டாக்டர் என்னமா சொன்னாரு? இல்ல, லைட்டா தான் தாத்தா. பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா ஆமா, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நைட்டு தூங்கும்போது தான் தெரியும். விஜய், எதுக்கு அவளை பயமுறுத்திட்டு இருக்க? பின்ன என்ன தாத்தா, சொல்றதை கேட்காம பண்ணா அடுப்பா இருக்கு தாத்தா மனுஷனுக்கு. சரிடா விடு. காவேரி வேணும்னு அப்படி பண்ணிட்டு வந்திருக்க போறா. ஆக்சிடென்டா நடந்தது தானே. போ, காவேரி கூட்டிட்டு போ. போய் ரெஸ்ட் எடுமா. போங்க. ஓ டேய், அங்கேயே போய் திட்டிட்டு இருக்காது என்ன? சரிங்க தாத்தா, வா. ஓவர் அக்கறையாலாம் இருக்கு. வெட்டு அடை என்ன பண்ணாலும் ரெண்டும் ஒட்டிக்கிட்டு வந்து நிக்குதுங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிற? ஆ? போ. எப்படி அடிபட்டு வந்து நிக்கிறா பாருங்க. நேரமே சரியில்லை காவேரிக்கு. சாரதா கிட்ட சொல்லி அவளோட ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட காமிக்க சொல்லணுங்க. அடிபட்டு வந்திருக்கிறத பார்க்க எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க அந்யோன்யத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு. காவேரிக்கு ஒண்ணுன்னதும் உன் பேரனுக்கு தாங்க முடியாம அவளே திட்டுறான் பாத்தியா? பொண்டாட்டி மேல அளவு கடந்த பாசம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கோபம் வரும். வாஸ்தவம் தாங்க. துடிச்சு போய் பேசுறான். இப்படி இருக்கவங்களுக்குள்ளதான் வெண்ணிலாவால பிரச்சனை வந்துருமோன்னு நாம இதை யோசிச்சு பயந்துட்டு இருக்கிறோம். அந்த பயம்லாம் இனிமேல் தேவையில்லைன்னு தோணுது கல்யாணி.